Hey guys, வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது NSTech தமிழ். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நிழலாய் நீ வந்தாய், நிலவாய் என் வானில் நின்றாய், விடியாத இரவாய் என்று விலகியேன் போனாய். இதயம்தான் உன்னை கேட்டது, இறையவன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தது மாதிரி ஏஐ வீடியோ சாங் உருவாக்கி எப்படி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சாங் உருவாக்குறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 மினிட் தான் ஆகும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் மேக்கிங். இப்போ நமக்கு சாங் மேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும், பாடல் வரிகள் வேணும், பாட்டு வேணும், ஓகேவா? ஸோ அதை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா ChatGPT ஓப்பன் பண்ணி நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணாலும் ஓகே. பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் தமிழில் கேட்குறேன் பாருங்கள். எனக்கு கேட்பவரின் மனதைக்கு வரும் வகையில் 4 நிமிடம் முழுந்த பாடலுக்கான லிரிக்ஸ் தமிழில் வேணும். பாடல் எதை பற்றியது என்றால் ஏதாச்சும் கொடுக்கலாம். ஓகே, ஆணின் பார்வையில் ஒரு காதல் தோல்வி பாடல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கான பாட்டு வந்து வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ பல்லவி சரணம் 1, பல்லவி முன் பல்லவி சரணம் 2. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக ஒரு 2-3 மினிட், ஒரு 3 மினிட்லாம் இருக்கும். ஸோ பாட்டு வந்து வந்துடுச்சு. உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னா கீழே கேட்குறதுக்கு ஆம் இல்லை அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக் பண்ண லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம் வாங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் சாங். இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம உருவாக்கிற பாடல் வரிகள், அதாவது அந்த லிரிக்ஸை வந்து பாட்டாக மாற்றணும், ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட எதுவுமே தேவையில்லை. சுனோ எல்லாம் சொல்லி நான் ப்ரீமியம் எல்லாம் கட்ட சொல்ல மாட்டேன். ஸோ முற்றிலும் இலவசம், அதாவது ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டூல் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃப்ளோ, ஓகேவா? ஸோ இதோட டேரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்டெப்போட பேஜுக்கு வந்துடும், ஓகேவா? ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். ஸோ கூகுள் ஃப்ளோ மியூசிக்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு சேட் ஆப்ஷன் இருக்கும், அதாவது நம்ம டெக்ஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்ச பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு தேவையில்லாத டெலிட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத டெக்ஸ்ட் வந்துன்னா டெலிட் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே சென்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, சென்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திங்கிங் அப்படின்னு காமிச்சிட்டு உடனே பாட்டு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். 2 பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு 2 வெர்ஷனில் ஜென்ரேட் ஆகும். அதில் நமக்கு என்ன வெர்ஷன் பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக MP3 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜருக்கே டவுன்லோட் ஆயிரும். ஓகே, 2 ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து லிரிக்ஸை மேக் பண்ணுறது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து மேக் பண்ண லிரிக்ஸை பாட்டாக மாற்றுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து MP3, அதாவது ஆடியோ ட்ராக் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாங்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீடியோஸ் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி அந்த சாங்க்கு ரிலேட்டடான இமேஜஸ் ஆட் பண்ணி நம்ம அதை வீடியோ சாங்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ சாங் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வேணும் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPTயில் பாட்டு கேட்டோம் இல்லையா? ஸோ அந்த பாட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு ஏற்ற சில இமேஜுகள் வந்து எனக்கு வேணும், ஸோ ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் தமிழ்லே நார்மலாக கேட்டால் போதும். ஸோ அதுதான் அந்த ChatGPT தானே நமக்கு பாடல் மேக் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற ஒரு சில இமேஜஸை பார்த்தீங்கன்னா அதுவாகவே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் நம்ம வாய்ஸ் ஓவர்லையும் கேட்கலாம், டெக்ஸ்ட்லையும் கேட்கலாம், ஸோ தமிழ்லேயும் கேட்கலாம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ காமிக்குது பாருங்கள் டவுன்லோட் இமேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பாட்டும் இருக்குது, அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இமேஜும் இருக்குது. கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஏன்னா காப்பிரைட் வந்துடும், ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாங்க்கு ஏற்ற மாதிரியான இதை வந்து நீங்களே மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போலாம் ChatGPTயில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அதுக்கேற்ற அவுட்புட்டை அது கொடுக்குது, ஓகேவா? ஸோ ஈஸியாக சாங்கை மேக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எடிட்டரில் அதை இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு லிரிக்ஸை மட்டும் மேக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ வீடியோ சாங் ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்,
இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஜென்ரேட்டடை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மேக் பண்ணுற சாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ கேட்டகரியில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரே ஒரு இமேஜை போட்டு நீங்கள் அந்த ஃபுல் சாங்கையும் ஓட்டிடக்கூடாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? சேம் டைம் உங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக லிரிக்ஸை வந்து நீங்கள் ஆர்கானிக்காக அந்த வீடியோவில் கொடுங்க. ஓகேவா? பாட்டோட லிரிக்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு 100% காப்பிரைட் வராது. காப்பிரைட் மட்டும் இல்லை, மற்ற ஸ்ட்ரைக்ஸும் வராது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.